Good morning my dear students. Today we are going to see my body lesson from 4th standard science. Students, இந்த கிளாஸில் my body அதாவது என்னோட உடல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், டைப் ஆஃப் டீத்தை பற்றி, அப்புறம் நம்மளோட ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, குட் டச் என்ன, பேட் டச் என்ன, இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். Let us recall. There are some body parts hidden in the table below. Can you find them? ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி பார்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சி என்ன பண்ணோம், சர்க்கிள் போடணும். இப்போ ஹச்ஏஎன்டி ஹேண்ட், அடுத்து பாருங்கள் என்ஓஎஸ்இ நோஸ், ஹச்இஏடி ஹெட், எல்இஜி லெக், இஏஆர் ஏர். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளோட பாடி பார்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி இங்கே நம்ம சர்க்கிள் போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்டர்னல் ஆர்கன்ஸ். There are some body parts we can see such as eyes, nose, ears, hands and legs. Such parts are called external organs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஐஸ், நோஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் நமக்கு கண்ணால் பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். There are some body parts such as stomach, lungs and heart that are inside our body. We are unable to see them. These body parts are called internal organs. இப்போ internal organs அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே உள்ள அந்த பார்ட்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா internal organs அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எதெல்லாம் internal organs, stomach, lungs, heart இதெல்லாம் internal organs. ஏன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாருங்கள் brain. Brain is an important organ of our body and it is protected by the skull. It has three main parts. இப்போ பாருங்கள், பிரெயின் அப்படிங்கும்போது நம்ம உடம்புல உள்ள மெயினான பார்ட் பிரெயின். இதுதான் நம்ம இந்த பிரெயினை எது பாதுகாக்குது அப்படின்னா மண்டை ஓடு. ஸ்கல் அப்படின்னா மண்டை ஓடு, அதுதான் என்ன பண்ணுது, அந்த பிரெயினை பாதுகாக்குது. இப்போ இதில் மெயினான 3 பார்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னா ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின். இந்த முன்மூளை, நடுமூளை, அந்த பின்மூளை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இந்த பிக்சரில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மேலே ஃபோர் பிரெயின் இருக்குது, நடுவில் மிட் பிரெயின் இருக்குது, அடியில் பாருங்கள் ஹிண்ட் பிரெயின். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். பிரெயின் இஸ் தி கமாண்டிங் சென்டர் ஆஃப் அவர் பாடி அண்ட் இட் ஹெல்ப் அஸ் டு think and perform various actions. Every action that we do like moving our hands, sitting or walking is possible only because of our brain. பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டிங் செக்ஷன் மாதிரி இந்த பிரெயின் செயல்படுது. நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறத உணர்த்துறது இந்த மூளையோட வேலை. அதே மாதிரி நிறைய நம்மளோட நிறைய எண்ணங்கள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி எப்படி வச்சுக்கிறோம், மூளையில் வச்சுக்கிறோம். அதுதான் போன வருஷம் நடந்தது, அதுக்கு முன்னாடி எத்தனை இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களெல்லாம் கூட நம்மளால் கரெக்டாக ஞாபகமாக சொல்ல முடியுது. அப்படின்னா அது எதனால அப்படின்னா இந்த பிரெயினால தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நடக்கிறது, உட்கார்றது, இது எல்லாமே எது நமக்கு உணர்த்துது, இந்த ஆக்ஷன்லாம் அப்படின்னாக்கா பிரெயினோட வேலை. இப்போ டூ யூ நோ த ஹியூமன் பிரெயின் வெய்ஸ் அபவுட் 1.360 கிலோகிராம். இப்போ நம்மளோட மூளையோட வெயிட் பார்த்திங்கன்னா 1.360 கிலோகிராம் அளவு இருக்குமா. ட்ரை டு ஆன்சர். டேஸ் இஸ் அன் இன்டர்னல் ஆர்கன். ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, நோஸ் பிரெயின். எது இன்டர்னல் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம், நம்மளால் பார்க்க முடியாத உள்ளுறுப்புகளை தான் இன்டர்னல் ஆர்கன்னு சொல்கிறோம். அப்போ எது இன்டர்னல் ஆர்கன், பிரெயின். அப்போ பிரெயின் இஸ் அன் இன்டர்னல் ஆர்கன். நெக்ஸ்ட் பாருங்கள், வி கேன் see the internal body parts. நம்ம இன்டர்னல் பார்ட்ஸை கண்ணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க முடியுமா, முடியாது இல்லையா. ஸோ இப்போ இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், லங்ஸ். Lungs are a pair of spongy sac-like organs located in the chest. They help us to breathe. இப்போ லங்ஸ் அப்படிங்கும்போது நுரையீரல். இந்த நுரையீரல் எப்படி இருக்கும் அப்படின்னா, சில பார்ட்ஸ் நம்ம எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸில் பார்த்துருப்போம். கண் 2 இருக்குது, நம்மளுக்கு கை 2 இருக்குது, லெக்கு 2 இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி உள்ளுறுப்புகள்லேயும் பயராக இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ லங்ஸு. இப்போ இது பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இது எங்கே இருக்குன்னா நம்ம மார்புக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ப்ரீத் பண்ணுறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. when we breathe in we take in oxygen from air through the nose and pass it to the lungs. The lungs expands in the position. இப்போ பாருங்கள், நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ரீத் பண்ணுறோம், மூச்சு விடும்போது என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை உள்ளார நோஸ் வழியாக மூக்கு வழியாக இழுக்கிறோம்.
அப்போ ஆக்சிஜன் வந்து உள்ளே போகும்போது அந்த லங்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட்னாக்கா விரிவடைஞ்சு பெருசாக அதோட பொசிஷன் வந்து இருக்குது. When we breathe out, we give out carbon dioxide from the lungs through the nose into the air. The lungs contract in the position. இப்போ ஆக்சிஜனை உள்ளே இழுத்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை நம்ம மூக்கு வழியாக வெளியேற்றுறோம். அப்போ வெளியேற்றும் போது அந்த நுரையீரல் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ட்ராக்ட் அப்படின்னா ஸ்மால் சைஸாக அது சுருங்கிடும். லெட் அஸ் ப்ளே பிக்கர் அண்ட் ஸ்மாலர். டீச்சர் கிவ்ஸ் பலூன் டு ஆல் தி சில்ட்ரன். இப்போ வந்து ஒரு பலூன் வந்து டீச்சர் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பலூன் எடுத்து ஊதுறாங்க. ப்ளோ தி பலூன். வாட் டு யூ சி? இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க, அப்போ அது பலூன் ஊதும்போது என்ன ஆகும், காற்று உள்ளே போய் பெருசாகும். அப்போ இட் பிகம்ஸ் பிக்கர், அது ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க லைக் திஸ், வென் வி பிரீத் இன் தி லங்ஸ் பிகம் பிக்கர். இஃப் யூ லெட் தி ஏர் அவுட் ஃப்ரம் தி பலூன் வாட் வில் ஹேப்பன்? சரி, இப்போ இந்த பலூன் வந்து பெருசாகிடுச்சு. இப்போ இந்த பலூனில் உள்ள அந்த காற்றை நம்ம என்ன பண்ணுவோம், வெளியேற்றிடுவோம். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, த பலூன் பிகம் ஸ்மால், இப்போ ரொம்ப சின்னதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் எஸ் லைக் திஸ், வென் வி பிரீத் அவுட் ஏர் த லங்ஸ் பிகம் ஸ்மாலர். ஆமாம், அப்போ இந்த பலூனில் உள்ள காற்றெல்லாம் வெளியில் போயிடுச்சு, அதனால் இது ஸ்மால் சைஸில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. த லங்ஸ் ஆக்ட் லைக் 2 balloons inside our chest. As we draw air into the breathing system, the lungs get bigger as they are filled with air. When you breathe out, air is pushed out of the lungs and they get smaller. இப்போ வந்து மிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த லங்ஸ் வந்து எப்படி இருக்கான், பலூன் மாதிரி இந்த மாறு பக்கத்தில் 2 பலூன் இருக்கிற மாதிரி இருக்கான். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்ம மூச்சு வந்து உள்ளே இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நுரையீரலில் வந்து அந்த ஆக்சிஜன் உள்ளே போய் அந்த காற்று ஃபில் ஆகும்போது அது பெருசாக தெரியுது. அப்புறம் திரும்ப நம்ம மூச்சை வெளியில் விடும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க புஷ், அது வந்து அந்த அமுக்குது. புஷ் அப்படின்னா அழுத்தும்போது அது வெளியில் போகும்போது நம்மளோட லங்ஸ் சுருங்கி ஸ்மால் சைஸில் இருக்குது அப்படிங்கிறதான் மிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த பலூனை வச்சு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டொமக். Stomach is a J-shaped bag found below the lungs. It breaks down food items and gives us energy. It contains special juice to break down food into energy. இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், நம்மளோட ஸ்டொமக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஜே ஷேப்பில் இருக்கும். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, எல்லா நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எங்கே போகுதுன்னா அந்த ஸ்டொமக் தான் போகும். அப்போ அங்கே போனோன்னா அந்த சாப்பாடை வந்து அது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அங்கே நம்ம நிறைய அமிலங்கள் அதெல்லாம் நீங்கள் பெரிய கிளாஸில் போகும்போது படிப்பீங்க. அப்போ நம்ம ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா நிறைய என்சைம், அந்த அமிலங்கள்லாம் சுரந்து என்ன பண்ணும், நம்மளோட சாப்பாடு அப்படியே வச்சுருக்க முடியுமா, அது செரிச்சா தானே அடுத்த வேளை நமக்கு பசிக்கும் சாப்பிட முடியும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சாப்பாடை வந்து நல்லா அரைச்சி அந்த வந்து எனர்ஜியை மட்டும் கொடுக்கும், நம்ம உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கும். அதனால தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹார்ட். அவர் ஹார்ட் இஸ் தி பம்பிங் ஆர்கன். இட் பம்ப்ஸ் blood to all parts of the body. It lies in between the lungs, almost in the center of the chest. It is made up of muscles. இப்போ பாருங்கள், நம்ம ஹார்ட் அப்படிங்கும்போது என்ன, இதயம். இப்போ இது வந்து ஒரு பம்பிங் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாப்ப நம்ம உடம்புக்கு நம்ம பாடியில் வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து ரத்தத்தை அனுப்புகிற வேலையை வந்து எது செய்யுது அப்படின்னா இந்த இதயம் தான் செய்யுது. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா லங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லங்ஸுக்கும் இடையில தான் வந்து சென்டரில் வந்து இந்த இதயம் வந்து இருக்குது. இது வந்து எப்படின்னா ஃபுல்லாக தசையால் ஆன ஒரு பார்ட்ஸ், ஃபுல்லாக வந்து தசையாகவே இருக்கும். அது மோர் டு நோ, தி ஹார்ட் பீட்ஸ் அபவுட் 72 times in a minute. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் வந்து எப்படி துடிக்கும், லப்டப்னு துடிக்கும் இல்லையா? அப்போ 1 மினிட்டுக்கு வந்து அது எத்தனை தடவை துடிக்கும் அப்படின்னா 72 times வந்து துடிக்கும். அப்போ தான் வந்து நமக்கு ஹார்ட் வந்து கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு வந்து டாக்டர்ஸ்லாம் போகும்போது நீங்கள் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸ்டெதஸ்கோப் வச்சு உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அப்போ 72 times கரெக்டாக வந்து லப்டப்னு அடித்தா அது கரெக்டு. நெக்ஸ்ட், கிட்னிஸ். We have 2 kidneys. They are bean-shaped organs. The kidneys purify blood by filtering excess water and toxins. பாருங்கள், கிட்னி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் எப்படி இருக்கும், பேராக தான் இருக்கும், ஜோடியாக இருக்கும். இது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பீன் விதையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும்.
இது இதோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். நம்மளோட ரத்தத்தை வந்து நம்ம பிளட்டில் வந்து நிறைய டாக்ஸின்ஸ்னால் இந்த நச்சு பொருள்லாம் இருக்கும். அப்புறம் எக்ஸஸ் வாட்டர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து யூரின் வழியாக இந்த கிட்னி என்ன பண்ணும், நமக்கு வந்து யூரின் போகிறோம் இல்லையா, அப்போ அது அந்த பிளட்டெல்லாம் ப்யூரிஃபை பண்ணி அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் என்ன பண்ணும், அது வெளியே அனுப்பும். அதோட வேலையை தான் வந்து இது செய்யுது, கிட்னியோட வேலை. Next, try to answer. Match the following. Pair of spongy sac. இப்போ பாருங்கள், இந்த pair of spongy sac அப்படிங்கிறது நம்ம எதில் படித்தோம் லெசனில், லங்ஸு. அப்போ அதுதான் எப்படி இருக்குது, பேர் ஜோடியாக இருக்குது, அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. அப்போ லங்ஸு. ஜே ஷேப்டு பேக் அப்படிங்கும்போது ஸ்டொமக், அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஃபில்டர்ஸ் எக்ஸஸ் வாட்டர், நம்ம தேவையில்லாத இந்த வாட்டர்லாம் வந்து எது வந்து நமக்கு வெளியேற்றுது அப்படின்னாக்கா கிட்னி. கமாண்ட் சென்டர் அப்படிங்கும்போது எது, பிரைன். பம்ப்ஸ் பிளட் அப்படின்னாக்கா ஹார்ட். போன்ஸ் அண்ட் மசில்ஸ். அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். ப்ரெஸ் யுவர் அப்பர் ஆர்ம்ஸ். த போர்ஷன் தட் ஃபீல் ஹார்ட் டு டச் இஸ் தி போன். த போர்ஷன் தட் ஃபீல் சாஃப்ட் டு டச் இஸ் தி மசில். இப்போ பாருங்கள், நம்மளோட இப்போ போன்ஸ் அண்ட் மசில்ஸ், அப்போ நம்ம பாடி அப்படின்னு பார்க்கும்போது அது எதால் ஆயிருக்கு அப்படின்னா போன்ஸாலையும் மசில்ஸாலையும் எலும்புகளாலும் தசைகளாலும் ஆனது தான் நம்மளோட பாடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தோள்பட்டை, அப்பர் ஆர்ம் அப்படின்னா அந்த தோள்பட்டையில் நீங்கள் அழுத்தி கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா அங்கே ஒரு எலும்பு நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்போ டச் பண்ணும்போது நமக்கு எலும்பு தெரியும். அதே கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம அந்த இடத்த தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து மசில்ஸ் இருக்குது, அதனால் வந்து சாஃப்டாக இருக்கும். The bones give a shape. They are the frame for our body and allow us to jump, run or just lie down. Bones also protect the internal parts of the body. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு ஷேப், அதாவது உருவத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னாக்கா எதுனாக்கா நம்மளோட இந்த எலும்பு தான் வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்டான உருவத்தை கொடுக்குது. இப்போ எலும்பே இல்லைன்னா ஒரு சதை பிண்டம் மாதிரி தான் நம்ம தெரியும். அப்போ அந்த எலும்பு இருக்கிறதுனால தான் நமக்கு அழகான ஒரு உருவம் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி, நம்ம உடம்புக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி இது. இப்போ இதனால் என்ன பண்ண முடியுது, இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இப்போ சின்ன கிளாஸ்லலாம் பார்த்துருப்போம், அந்த போன் வந்து ஒரு 2-3 போன் வந்து மீட் ஆகிற இடம் வந்து ஜாயிண்ட்னு சொல்லுவோம் அப்படிங்குவோம். இப்போ இந்த போன்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த ஜாயிண்ட் இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜம்ப் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும், உட்கார முடியும், நம்மளால் எப்படி வேணாலும் இருக்க முடியும். போன்ஸ் ஆல்சோ ப்ரொடெக்ட் தி இன்டர்னல் பார்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே உள்ள லங்ஸு, இந்த ஹார்ட்டு இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கு பாருங்கள், அந்த எலும்பு கூடு வந்து கவர் பண்ணியிருக்கு. அப்போ அந்த பார்ட்ஸ் எல்லாம் எது வந்து பாதுகாக்குது அப்படின்னா இந்த எலும்பு தான் வந்து பாதுகாக்குது. Muscles are the soft parts that cover our bones. They help us to move different parts of our body by contracting or relaxing like a rubber band. இப்போ மசில்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் மசில்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு சாஃப்டான பார்ட்டு. இது இந்த மசில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எலும்பு கூடு, இங்கே ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு மனுஷன். இப்போ நமக்கு போன் மட்டும் இருந்துட்டு அதை சுற்றி மசில்ஸ் இல்லைன்னா நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருப்போம், பயமாக விகாரமாக தெரியும். அப்போ வந்து இந்த எலும்புக்கு மேலே இந்த மசில்ஸ்லாம் போற்றி இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பார்க்கும்போது எப்படி இருக்கும், அழகாக தெரிகிறோம். அப்போ நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு மெயின் வந்து எலும்பும் தேவை, அதே சமயத்தில் மசில்ஸும் வந்து ரொம்ப தேவை. இப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அந்த மசில்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு ரப்பர் பேண்டு. இப்போ ரப்பர் பேண்டை வந்து நம்மளால் எப்படி அது ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம வந்து உடம்பை வந்து எப்படி வேணுனாலும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மசில்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி நம்மளால் ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சலாம் எதையுமே செய்ய முடியும். In order to maintain healthy bones, we need to have healthy food such as milk, cheese and eggs. For strong muscles, we need to exercise and stay active. இப்போ பாருங்கள், நம்ம உடம்புல நம்மளோட போன்ஸை வந்து எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், அதுக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிடணும், நம்ம போன்ஸ் வந்து நல்லா இருந்தால் தானே நம்மளால் ஹெல்த்தியாக இருக்க முடியும். அப்போ இதுக்கு என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா மில்க், பால் குடிக்கணும், அப்புறம் சீஸ், அப்புறம் எக், இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது நம்ம போன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து பாருங்கள் மசில்ஸ், நம்மளோட மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா ஆக்டிவாக எல்லா வேலையும் செய்யணும். Do you know babies are born with 300 bones, but by adulthood the number is reduced to 206. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கும்போது அதோட உடம்புல வந்து போன்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா 300 போன்ஸ் இருக்கும்.
அப்போ ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய மனுஷனாக வரும்போது பார்த்திங்கன்னா அது டிக்ரீஸ் ஆகி என்ன ஆகும் 206 தான் போன்ஸ் வந்து இருக்கும். அமேசிங் ஃபேக்ட், 17 muscles are functioning while smiling and 43 while frowning. So smile and save energy. இப்போ பார்த்துங்க, நாம் சிரிக்கும்போது நம்மளோட மசில்ஸ் 17 மசில்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கோவப்படும் போது பார்த்திங்கன்னா 43 அந்த மசில்ஸ் வந்து செயல்படும். ஆனால் அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஸ்மைல் அண்ட் சேவ் எனர்ஜி. அப்போ தான் நம்ம எனர்ஜியாக இருக்க முடியும், அழகாகவும் இருக்க முடியும். let us take care if you care for your. இப்போ பாருங்கள், பிரெயின். இப்போ பிரெயின் அப்படிங்கும்போது ஸ்லீப் ஃபார் 8 hours. ஒரு நாளைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக 8 hours ஆகுது தூங்கணும். அப்போ தான் நம்மளோட பிரெயின் வந்து நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். நெக்ஸ்ட், ஹார்ட். அவாய்ட் ஃபேட்டி ஃபுட்டு. இப்போ ஹார்ட் வந்து நமக்கு நல்லா ஹெல்த்தியாக, அதாவது எப்படின்னா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்னத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கொழுப்புள்ள ஃபுட் ஐட்டத்தெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அப்போ தான் நம்மளால் ஹார்ட்டை வந்து பாதுகாக்க முடியும். ஸ்டொமக். ஈட் ஹெல்த்தி ஃபுட் ஆன் டைம். இப்போ நம்ம ஸ்டொமக் பாதுகாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். அதே சமயத்தில் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து சாப்பிடணும். கிட்னி. ட்ரிங்க் மோர் வாட்டர். நம்ம கிட்னியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நிறைய என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கும். ஏன்னா தண்ணி குடிக்கும்போது தான் அதோட வேலையை வந்து அதால் ஒழுங்காக செய்ய முடியும். நம்மளோட ரத்தத்தை வந்து அதை ப்யூரிஃபை பண்ணி வேஸ்ட்டெல்லாம் வந்து அதால் வந்து வெளியே அனுப்ப முடியும். போன் அண்ட் மசில்ஸ். இப்போ போன் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே அதோட ஹெல்த்துக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு பார்த்தோம். மில்க், சீஸ், எக்ஸ் எல்லாம் அதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். மசில்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸசைஸ் ரெகுலர்லி. இப்போ போனுக்கும் மசில்ஸுக்கும் என்ன மெயினாக வேணும், நம்ம எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். இந்த ஹியூமன் பாடி ஹேஸ் மோர் தென் 600 மசில்ஸ். இப்போ இந்த ஹியூமன் பாடியில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை மசில்ஸ் இருக்குது அப்படின்னா 600 மசில்ஸ் இருக்கான். இந்த லாங்கஸ்ட் போன் இஸ் தை போன். அதாவது லாங்கஸ்ட் உள்ளதிலே நீளமான அந்த போன் எது அப்படின்னா நம்ம தொடை எலும்பு. இந்த ஸ்மாலஸ்ட் போன் இஸ் ஸ்டாப்ஸ் இன் இயர். இப்போ உள்ளதிலே ஸ்மாலஸ்ட் போன் எங்கே அப்படின்னா நம்மளோட காதில் உள்ள எலும்பு தான் ஸ்மாலஸ்ட் போன். இந்த லாங்கஸ்ட் மசில் இஸ் இன் தி தை. அதே மாதிரி இந்த நீளமான அந்த மசில்ஸ் எது அப்படின்னாக்கா இந்த தொடையில் உள்ள அந்த மசில்ஸ் தான் நீளமானது. ஓகே கூட்டீஸ், தேங்க்யூ.